ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் சோல் பை ஜீவிதா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சார்கோல் பவுடர் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாண்ட் பேப்பரில் வந்து நிறைய லேயர் பை லேயராக இருக்கும். ஸோ சார்கோல் ஸ்டிக் ஆர் பென்சில் எது வேணால் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து லைட்டாக சாண்ட் பேப்பரில் லைட்டாக தேய்க்கும் போதே நிறைய பவுடர் கிடைக்கும். ஆக்சுவலாக நல்லா பவுடரே வரும். ஸோ அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் ஆர் பேப்பர் ஸ்டம்ப் எது யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சு ஈஸியாக ஷேட் பண்ணிக்கலாம். பெரிய போர்ஷனில் ஷேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ஈஸி, நல்லா அழகாக ஸ்மெஷ் பண்ணி தரும். நீங்கள் அழகாக ஸ்மெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ்லாம் மார்க் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இருக்கும். ஸ்டம்ப் வந்து சின்ன சின்ன போர்ஷன்ஸ் ஃபேஸில் வந்து பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்டம்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரஷ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. சின்ன பிளேஸ்க்கெலாம் வந்து ஸ்டம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ எந்தெந்த இடத்த பொறுத்து தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டம்ப்பையுமே ஆக்சுவலாக பேப்பர் ஸ்டம்ப் யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதை தான் காமிச்சிட்ருக்கேன். பேப்பர் ஸ்டம்ப் வச்சு சாண்ட் பேப்பரில் க்ளீன் பண்ணும்போது அழகாக க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ இது 2 in 1 பர்பஸ் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி